Taste the Daily. கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் 80 வயது மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் தொடர்பாக ஒருவர் சுட்டுப்பிடிப்பு. சுந்தரவேல் என்பவர் பிடிபட்ட நிலையில் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு துளியும் பாதுகாப்பு இல்லை என்பது தினந்தோறும் நிரூபணம். ஸ்டாலினின் நிர்வாக திறனற்ற ஆட்சியில் பள்ளி சிறுமி முதல் பல்லுபோன மூதாட்டி வரை தினந்தோறும் பாலியல் வன்கொடுமைகளில் சிக்கும் அவலம். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவது போல் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு துளியும் பாதுகாப்பு இல்லை என்பது தினந்தோறும் நிரூபணம். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் கஞ்சா போதையில் 5 இளைஞர்கள் மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாடு எங்கே போகிறது என்று தெரியாத நிலையில் உள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். பொம்மை முதல்வர் ஸ்டாலின் இனியும் போதைப் பொருள் ஒழிக்கவோ சட்டம் ஒழுங்கை காக்கவோ நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கை மக்களுக்கு துளியும் இல்லை. 6 வயது சிறுமி முதல் 80 வயது மூதாட்டி வரை அவர்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய அவல சூழலை தமிழகத்தில் நிலவுவதாக எதிர்க்கட்சி தலைவர் ஆதங்கம். தருமபுரி மாவட்டம் மகேந்திரமங்கலம் அருகே 9ஆம் வகுப்பு மாணவியை கடத்திச் சென்ற பைக் மெக்கானிக் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி மாணவிகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் 5 கிராமம் அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபரை கைது செய்யாத விடியா அரசின் ஏவல் துறை. லாரன்ஸ் என்பவர் மீது காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து 1 வாரத்திற்கு மேலாகியும் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக காவல்துறை நடந்து கொள்வதாக பாதிக்கப்பட்ட பெண் புகார். ஒரு வீட்டுல யாருமே இல்ல, கேட்டெல்லாம் பூட்டி இருக்குது, கள்ளத்தனமா உள்ள வந்து கதவை தாப்பால் போட்டுருக்கிறது உன்னோட நோக்கம் என்ன? சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணோம். எல்லாம் கொடுத்துருக்கோம், நாங்க எல்லா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இதோ புடிச்சிடுறோம் ஆளுன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் செவ்வாய்க்கிழமை காலையில 10 மணிக்கு கம்ப்ளைண்ட் பண்ணு, இது வரைக்கும் 5 கிராமம் போலீஸ் ஸ்டேஷன்ல நாங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். இது வரைக்கும் பிடிக்கவும் இல்லை. தேடிட்டே இருக்கோன்றாங்க. இது வரைக்கும் பிடிக்கவே இல்லை. நாங்களும் எங்களால முடிஞ்ச ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு தான் இருக்கோம். ஆனா இது வரைக்கும் அவங்க பிடிக்கவே கிடையாது. சென்னை செங்குன்றம் பகுதியில் 9 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த வட மாநில இளைஞர் பிடிபட்டார். ஒன்றும் தெரியாத பொம்மை முதல்வராக ஸ்டாலின் இருப்பதால் தமிழ்நாடு குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக மாறிவிட்டதாக பெண்கள் வேதனை. நாகை அருகே 5ஆம் வகுப்பு மாணவிகள் 2 பேருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் மனோகரன் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டத்தில் கடந்த 4 மாதங்களில் மட்டும் 18 வயதுக்குட்பட்ட சிறுமிகள் 87 பேர் கர்ப்பம் தரித்துள்ளதாக அதிர்ச்சி தகவல். குழந்தை திருமணங்கள், குழந்தைகள் வன்கொடுமைகளை தடுக்காத திறனற்ற ஸ்டாலின் அரசின் தோல்வியை காட்டுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து கேரளாவுக்கு சென்ற கேரள அரசு பேருந்தில் கஞ்சா கடத்தி சென்ற 2 சிக்கினர். திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் கூடாரமாக மாறியுள்ளதாக குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே 1 கிலோ கஞ்சா பிடிபட்டது. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் போதைப் பொருட்களால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் சீரழிந்து வரும் அவலம். ராமநாதபுரம் அருகே மது போதையில் ஏற்பட்ட தகராறில் திருநெல்வேலியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி இரும்பு ராடால் அடித்து படுகொலை. எல்லோரும் என்னை பாராட்டுகிறார்கள் என்று மாய உலகில் வாழும் ஸ்டாலின் ஆட்சியில் நாளுக்கு நாள் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் அவலம். போலி ஆவணங்கள் மூலம் நிலத்தை அபகரித்த வழக்கில் திமுக அமைச்சர் மா சுப்பிரமணியன் மீது ஜூலை 24 குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும். குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க வேண்டும் என்ற திமுக அமைச்சர் மா சுப்பிரமணியன் கோரிக்கையை நிராகரித்தது சென்னை சிறப்பு நீதிமன்றம். சென்னை அண்ணா நகரில் கடைக்கு சென்ற பெண்ணிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்ட 2 சிக்கினர். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறை முறையாக ரோந்து பணிகளில் ஈடுபடுவதில்லை என குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சியில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளையடிக்க முயன்ற சம்பவத்தால் பொதுமக்கள் அதிர்ச்சி. விடிய அரசின் ஏவல் துறையினர் முறையாக ரோந்து பணிகளை மேற்கொள்ளாமல் ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொள்ளையர்கள் சுதந்திரமாக சுற்றித் திரிவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே தனியார் நிதி நிறுவன மேலாளரின் வீட்டின் பூட்டை உடைத்து
10 சவரன் தங்க நகை கொள்ளை. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் ஏவல் துறை முறையாக ரோந்து பணி மேற்கொள்ளாததால் கொள்ளை சம்பவம் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் தனியார் வங்கிக்குள் புகுந்த கும்பல் ஒன்று வங்கி ஊழியரை தகாத வார்த்தைகளால் திட்டியும் பொருட்களை அடித்து உரைத்து அடாவடி. திறனற்ற திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் 5ஆம் வகுப்பு வரை உள்ள நகராட்சி பள்ளியில் ஒரே ஒரு ஆசிரியர் மட்டும் பாடம் எடுக்கும் அவலம். மாணவர்கள் மீது அக்கறை இல்லாத ஸ்டாலினின் மாடல் அரசு மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மதுரை சிந்தாமணி பகுதியில் அரசு பள்ளி வளாகத்தில் சுமார் 2 அடி உயரத்திற்கு தேங்கி நிற்கும் கழிவு நீரால் 2வது நாளாக மாணவர்கள் வகுப்பறைக்கு செல்ல முடியாத அவலம். ஸ்டாலினின் மாவட்ட நிர்வாகமும் பள்ளிக்கல்வித்துறையும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதால் கழிவு நீரை வெளியேற்றுவதில் கூட மெத்தனமாக செயல்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் குத்தம்பாக்கத்தில் 2 யானை தந்தங்களுடன் சுற்றி திரிந்த 5 பேர் பிடிபட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் வனத்துறையினரின் அலட்சியமே இதுபோன்ற சம்பவங்களுக்கு காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமி கோவிலில் உள்ளூர் மக்கள் தரிசனம் செய்யும் சிறப்பு வழியை அடைத்து கட்டண வரிசையில் செல்ல கோயில் நிர்வாகம் அறிவுறுத்தியதால் ஆலய நுழைவு வாயிலில் போராட்டத்தில் ஈடுபட்ட உள்ளூர் மக்கள். கோயிலுக்குள் செல்ல முயன்ற பக்தர்களை விடிய அரசின் ஏவல் துறை தடுத்து நிறுத்திய நிலையில் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுவின் நிர்வாக திறமையின்மையால் கோயில் வளாகம் போர்க்குளமானதாக பொதுமக்கள் விமர்சனம். கடலூர் மாவட்டம் நெய்வேலி அருகே பிறந்து 2 நாட்களே ஆன பச்சிளம் குழந்தை முட்புதரில் தூக்கி வீசப்பட்ட நிலையில் முகத்தை மட்டும் நாய் கடித்து குதறிய சம்பவத்தால் பொதுமக்கள் அதிர்ச்சி. அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த தொட்டில் குழந்தை திட்டத்தை ஸ்டாலின் அரசு முறையாக பின்பற்றாமல் அலட்சியமாக செயல்பட்டதால் இதுபோன்ற அவலம் தொடர்ந்து கொண்டிருப்பதாக மக்கள் வேதனை. தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் குளத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள விநாயகர் கோயிலை மாநகராட்சி அதிகாரிகள் இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து கோயில் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள். போராட்டம் காரணமாக பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள் அவதி. திருவாரூர் மாவட்டம் பள்ளிவாரமங்கலம் பகுதியில் அரசு பேருந்தை மறித்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள். குண்டும் குழியுமாக உள்ள சாலையை சீர் செய்ய நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதை கண்டித்தும் பள்ளி மாணவ மாணவிகளும் முழக்கங்களை எழுப்பினர். சேலம் மாவட்டம் சொர்ணபுரியில் டிகிரி ஃபியூச்சர் இந்தியா நிறுவனம் மூலம் பொதுமக்களிடம் 500 கோடி ரூபாய் மோசடி. கனவுலகில் வாழும் ஸ்டாலின் அரசின் காவல்துறை மற்றும் அரசு அதிகாரிகளின் அலட்சிய போக்கால் மோசடி, கொள்ளை, திருட்டு மற்றும் சைபர் மோசடிகளால் அப்பாவி பொதுமக்கள் தங்கள் பணத்தை இழக்கும் அவலம். தமிழகத்தில் சவுடு மண் தட்டுப்பாடு மற்றும் கிராவல் குவாரிகளின் முழுமையாக முடக்கப்பட்டதால் கட்டுமான தொழில்கள் கடுமையாக பாதிப்பு. குடியிருப்பு கட்டுமானங்கள், சாலை உள்ளிட்ட வளர்ச்சிப் பணிகள் முடங்கியுள்ள நிலையில் விடியா திமுக அரசின் மெத்தனத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக கட்டுமானத்துறையினர் எச்சரிக்கை. திருச்செந்தூர் நகராட்சியில் குறிப்பிட்ட அளவை விட பல மடங்கு சொத்து வரி வசூலிக்கப்படுவதை கண்டித்து வியாபாரிகள் கருப்பு கொடி கட்டி கடையடைப்பு போராட்டம். வரி விதிக்கிறாங்கன்னா இப்போ நகராட்சியாக மாறினோன்னா இது 30,000 40,000 அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி வரி போடணுமோ அந்த அளவீடு இல்லாமல் சும்மா நமக்கு தோணுன மாதிரி வரி போடுறாங்க. 4 ஆண்டுகளாக போராடி வரும் நிலையில் அப்பாவி மக்களிடம் அதிகாரிகள் கொள்ளையடிக்கும் ஸ்டாலின் அரசு அடுத்த தேர்தலில் நிச்சயம் தோல்வியை தழுவும் என மக்கள் ஆவேசம். இது முழுமையாக இந்த ஆட்சி, இந்த அரசாங்கம், திமுக அரசாங்கம் இந்த தொகுதியில் துவக்கக்கூடிய சூழலை உருவாக்கி மினிஸ்டர் அவர்கள் தான். அவரால் தான் இந்த தொகுதியில் திமுக அரசாங்கமே துவக்க. நீங்கள் கொள்ளடிக்கிறது மக்கள், பாவப்பட்ட மக்களாக பொறுப்பு. நீங்கள் கொள்ளடிக்கிற அந்த ஸ்டாலின் வீட்டில் லட்சக்கணக்கான பணம் இருக்குது, அதை போய் கொள்ளடிக்கலாம்.
இங்கே வந்து நீங்கள் கொள்ளடிச்சு இந்த பாவப்பட்ட மக்களை அவன் 300 சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறான், அவன் எப்படி 3000 கட்டுவான்? கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் விடிய அரசின் நெடுஞ்சாலைத்துறையை கண்டித்து கடைகளை அடைத்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள வணிகர்கள் வடிகால் வாய்க்கால் பணிகளுக்காக பள்ளம் தோண்டப்பட்டு சாலை சேதப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பணிகள் பல மாதங்கள் கிடப்பில் உள்ளதை கண்டித்து போராட்டம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்காமல் தூய்மை பணியில் ஈடுபடுத்தும் ஸ்டாலின் மாடல் அரசு. தூய்மை பணியாளர்களோடு சாப்பிட்டு வெற்றி விளம்பரம் தேடிக்கொள்ளும் ஸ்டாலின் உண்மையிலேயே தூய்மை பணியாளர்களை மதிக்கும் லட்சணம் இதுதானா என மக்கள் கேள்வி. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சியில் முறையாக ஊதியம் வழங்காத ஸ்டாலின் மாடல் நிர்வாகத்தை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம். நகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் நகரின் பல பகுதிகளில் குப்பைகள் தேக்கமடைந்து விடிய அரசின் தொழிலாளர் விரோத போக்கை வெட்ட வெளிச்சமாகியுள்ள அவலம். காஞ்சிபுரம் மாவட்டம் மருத்துவம்பாடி அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் சட்டவிரோத செயல்களை அரங்கேற்றி திமுக ஊராட்சி மன்ற தலைவர் அராஜகம். மூட்டை ஒன்றுக்கு 55 ரூபாய் கட்டண வசூல் செய்த நிலையில் தட்டி கேட்ட விவசாயிகளை தரக்குறைவாகவும் ஆபாசமாகவும் பேசிய திமுக நிர்வாகியின் வீடியோ வெளியீடு. 55 ரூபா வாங்கினீங்களா? கவர்மெண்ட்ல போய் கேட்கணும். நாங்கள் காசு நீங்கள் தானே வாங்கினீங்க என்கிட்ட 55 ரூபா. உன்னை யாரு நாங்கள் 55 ரூபா கொடுத்து வாங்குறோம்? என்கிட்ட நீ கொடுக்குற போடுற யார்? நீங்கள் தானே கேட்குறீங்க. நாங்கள் தான் கேட்குறோம், என்ன கொடுத்தா போடுறோம். ஆமா 55 ரூபா துடு கொடுக்கல, கீழே ஊத்து கடாசனம் சம்மந்தமா தான் 55 ரூபா கொடுத்து போடு. இல்லையா நீ ஆள் இட்டாது, நீங்க நெல் தூத்தினா போடு, தூத்தாதுனா போடு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் ஆலோசனை கூட்டத்தில் அரசு பதவியில் இல்லாத திமுக அமைச்சர் ஏவா வேலுவின் மகன் கம்பன் பங்கேற்றதால் பக்தர்கள் அதிருப்தி. விடியா திமுக ஆட்சியில் அதிகார துஷ்பிரயோகத்தில் அமைச்சர்களின் மகன்கள் துணிந்தே ஈடுபடுவதுதான் திராவிட மாடலா என மக்கள் ஆவேசம். சார்ஜிங் நிலையங்கள் இல்லாததால் மின்சார ஆட்டோக்களை இயக்க முடியாமல் பெண்கள் தவித்து வரும் நிலையில் வெட்கமை இல்லாமல் மீண்டும் 3 லட்சம் ரூபாய் கடன் உதவியில் புதிய மின்சார ஆட்டோ திட்டம் அறிவித்த ஸ்டாலின் அரசு. விளம்பரங்களுக்காக அறிவிக்கப்படும் திட்டங்களால் மகளிர் சுய உதவி குழுவினரின் பொருளாதார நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக பெண்கள் குற்றச்சாட்டு. குண்டர் சட்டத்தில் கைதிகளை சிறையில் அடைப்பதற்கு தேவையான ஆவணம் தயாரிக்க செலவாகும் தலா 12,000 ரூபாயை விடியா திமுக அரசு வழங்காததால் காவல் ஆய்வாளர்கள் தவிப்பு. வழக்குகளின் எண்ணிக்கையை குறைத்து காட்ட நாடகமாடுவதற்கு கோடிக்கணக்கில் செலவழிக்கும் விடியா ஸ்டாலின் அரசு சட்டம் ஒழுங்கை முழுமையாக நிலைநாட்ட நிதி ஒதுக்கீடு செய்யாமல் இழுத்தடிப்பதாக புகார். முதல்வர் மருந்தகத்தில் ரூபாய் 40 லட்சம் மதிப்பிலான மருந்துகள் முறைகேடாக விற்பனை செய்யப்பட்டதில் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க திட்டம். உயிர்காக்கும் மருந்துகளில் கூட மக்களின் நம்பிக்கையை பெற முடியாத அளவுக்கு விடியா திமுக ஆட்சி தோல்வியடைந்து விட்டதாக புகார். தூத்துக்குடியில் உள்ள ஸ்டெர்லைட் தாமிர உருக்கி ஆலையை மீண்டும் திறக்க கோரி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மனு. தொழில் வாய்ப்பு இல்லாமல் இளைஞர்கள் தவிப்பதால் ஆலையை விரைவில் திறக்க 5.5 லட்சம் வேலை என பொய் வாக்குறுதி அளித்த பொய் மாடல் ஸ்டாலின் அரசுக்கு கோரிக்கை. சிறு குறு நிறுவனங்களின் எதிர்ப்பிற்கு பணிந்து தொழில்பேட்டை மனை ஏல முறை ஒதுக்கீடு முடிவை கைவிட்டது விடியா திமுக அரசு. தொழில் முதலீடு ஈர்க்கும் திட்டத்தில் தொழில் முனைவோர்களுடன் கலந்து பேசி சிட்கோ நிறுவனம் மாற்று திட்டங்களை அறிவிக்காவிட்டால் தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி கரும் பாதிப்பை சந்திக்கும் என எச்சரிக்கை. அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து கொல்கத்தா வழியாக மும்பை செல்லவிருந்த ஏர் இந்தியா விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு. கொல்கத்தாவில் நள்ளிரவு 12:45 மணிக்கு கண்டறியப்பட்ட கோளாறு சரி செய்ய முடியாததால் காலை 5:20 மணிக்கு பயணிகள் விமானத்திலிருந்து இறக்கிவிடப்பட்டனர். போயிங் 787 ட்ரீம் லைனர் விமானங்களின் உற்பத்தி மற்றும் பராமரிப்பு முறையில் அலட்சியம் காட்டப்படுவதால் தொழில்நுட்ப கோளாறுகள் அடிக்கடி ஏற்பட்டு பயணிகள் பாதிப்பு என புகார். அமெரிக்க விமான போக்குவரத்து ஆணையத்தின் எச்சரிக்கையை கவனத்தில் கொண்டு
போர்க்கால அடிப்படையில் சீர்திருத்தம் செய்யாவிட்டால் ட்ரீம் லைனர் விமானம் மீது மக்கள் நம்பிக்கையை இழந்து விடுவார்கள் என பலரும் கருத்து. 80 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவின் முதல் தங்கச் சுரங்கமான கர்நாடகாவின் கோலார் தங்க வயல்கள் மீண்டும் திறக்கப்பட உள்ளதாக தகவல். மத்திய மாநில அரசுகளின் அனைத்து அனுமதியும் பெற்றவுடன் ஆண்டுக்கு 750 கிலோ தங்கம் உற்பத்தி செய்யப்படும் என எதிர்பார்ப்பு எழுந்துள்ள நிலையில் இந்தியாவின் தங்க உற்பத்தி அதிகரிக்கும் என நம்பிக்கை. UPI பண பரிவர்த்தனைகளின் நேரத்தை குறைத்து பயணிகளின் அனுபவத்தை மேம்படுத்தும் விதமாக இன்று முதல் புதிய விதிமுறைகளை அமல்படுத்தியுள்ளது தேசிய பண பரிவர்த்தனை கழகம். இதன் மூலம் ஃபெயில்டு டிரான்சாக்ஷன் ஆகும்போது டிரான்சாக்ஷன் ரிவர்சல் நேரமும் பணம் டிடெக்ட் ஆனதை அறிந்து கொள்ளும் நேரமும் 30 10 நொடிகளாக குறைக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ஈரான் இடையே போர் உச்சக்கட்டத்தை எட்டி இருக்கக்கூடிய நிலையில் டெஹ்ரானில் இருந்து அனைவரும் வெளியேறுமாறு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை. டெஹ்ரான் வான்பகுதியை இஸ்ரேல் தனது கட்டுப்பாட்டிற்குள் முழுமையாக கொண்டு வந்துள்ள நிலையில் அமெரிக்காவின் அறிவிப்பால் ஈரான் மக்கள் அச்சம். ட்ரம்ப் மொபைல் என்ற பெயரில் புதிய ஸ்மார்ட் போன் சேவையை அறிமுகப்படுத்தியது ட்ரம்பின் ஆர்கனைசேஷன் நிறுவனம். உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்பட்ட T1 மாடல் ஸ்மார்ட் போனுடன் தி 47 பிளான் எனும் ரீசார்ஜ் திட்டமும் அறிமுகம்.